ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, ஏன்னா உங்களுக்காக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயங்கள், எங்கே ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களே, யாருக்குங்க? திவாகருக்குங்க. திவாகருக்கா ஏன் அப்படின்னா, திவாகர் வந்துட்டு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வார்த்தைகளை விடுறார். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாதி. ஏன்னா இன்னையா எங்கே பார்த்தாலும் அவங்க யார், இவங்க என்ன ஆளுக, என்னையா நடக்குது, ஏன் கேமில் என்னையா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு கோபம் கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டத்திலலாம் இன்னுமா இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு கோபம் தான் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 போகுது. அதுக்கு முக்கியமாக யார் அப்படின்னா திவாகர். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் கூட சொல்லியிருப்பார் இதை பற்றி. அவர் வந்து அதை பண்ணுறாரு, அந்த ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் பண்ணுறாரு. ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சான். அந்த பாட்டில் கூட வந்துட்டு திவாகர் வந்து வாலண்டியராக வந்து இவரையும் நம்ம கானாவினத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து கானாவினத்தை ஒரு வாட்டி காலையில் சொல்லியிருப்பார், கானாவினத் உங்கள் ஃப்ரெண்டு தானே பிரவீன்ராஜ் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார். ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் பயங்கரமாக பேசப்படுது. என்ன, எதுக்காக அவருக்கு ரெட் கார்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதான் இந்த வாரத்தில் நடந்த இந்த ராஜாங்கம், இந்த டாஸ்க் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, தர்பிஸ் ராஜாங்கம். அதில் வந்துட்டு கானாவினத்துக்கும் நம்ம திவாகருக்கும் வந்து செம்மையாக முட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு மூல காரணம் கானாவினத்து தான். இவர் சும்மா இருந்தாலும் அவரை போட்டு சொரிஞ்சு விட்டுட்டே இருப்பார். சொரிஞ்சாலும் இப்போ வந்துட்டு அவர் மட்டும் தான் சொரிஞ்சாலும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா சீசன்லேயும் யாரோ ஒருத்தங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவர் அளவுக்கு ஒருத்தரை மட்டுமே கார்னர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதில் வார்த்தை விடுறதுக்கு இஷ்டத்துக்கு அடித்து விட்றாப்புல. இப்போ நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் பேசின வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே ஒரு மையமாக நம்ம வச்சு பார்க்கும்போது அதில் எல்லா வார்த்தைகளையும் உன்னிப்பாக கவனிக்கும் போது அதில் ஒன்றே ஒன்று வருது, நீங்கள் யார், நீங்கள் என்ன ஆள். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது, அதனால் அது மறைமுகமாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிகிட்டே இருக்கார். சரி, நான் வந்துட்டு வெளியில் அவரோட வீடியோஸ் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அவர் அந்த மாதிரி தான் பேசியிருக்கார். சரிங்களா? அந்த ஏற்றத்தாழ்வு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்காததுக்கான நான் அதை மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் வந்து கடைபிடிச்சிட்டே இருக்கார். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்துட்டு கூட ஒரு வார்த்தை விட்டுருப்பார். அதில் என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாதவன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கானாவினத்தை வந்து இவர் பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இது காட்சி ஒளிபரப்பாகும்போது பீப் போட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு அரோரா என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுத்தி ஒரு இளவரசியாக அவங்க வந்துட்டு ஒரு வேடம் அணிஞ்சிருப்பாங்க. அப்போ நிறுத்தி ஏய் அந்த மாதிரி பேசாத, வாயை மூடு, ஏதோ சம்திங் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் வந்து உனக்கு தெரியுமா, மரியாதை கெடுப்பார், வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் பூதாகாரமாக வெடிச்சிருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு கானாவினத் சைடில் அப்படியே காமிப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு மைண்டில் ஃபுல்லாக ட்ரிகரிங் மோடில் தான் இருக்கார். கானாவினத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறது தான் வேலையை. அவர் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா தலை டாஸ்கில் அவர் பண்ண விஷயங்கள், வேணவ கலாச்சார விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதில் கோவம் வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, ஏம்மா ஓவராக பேசாதம்மா, கை வலிக்குதும்மா, தயவு செஞ்சு 2 பிரிக்ஸ்க்கு அந்த பின்னு கூட எடுத்துகிட்டு போயிடுமா, ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ணாதம்மெல்லாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நம்ம வந்துட்டு ரசித்தோம். ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, கானாவினத் திவாகரை பார்க்காம அவருடைய காமெடி சென்ஸை கொடுத்தாரு வச்சுக்கலாம், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு சீசன் 9 காமெடி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கானாவினத், 2வது திவாகர். திவாகரை நம்ம ஏன் காமெடியாக ரசிக்கிறோம்னா வேறு வழி இல்லாமல் ரசிக்கிறோம். ஆனால் கானாவினத் கிட்ட அந்த டைமிங் சென்ஸ் இருக்குது. அதை அவர் வந்துட்டு இந்த திவாகரை தாண்டி பண்ணார்னா வேறு மாதிரி வரலாம். ஆனால் பண்ண மாட்டார். அதனால தான் பிக் பாஸே வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பார். உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்னென்னா, என் சிஷியன் ஞாபகம் இருக்கா, என் சிஷியன் உங்கள் ஃப்ரெண்டு தானே, இது வரைக்கும் என் சிஷியன் சாண்டி மாஸ்டர் ஒரு வாட்டியாவது கோவப்பட்டிருப்பானா அப்படின்னு ஒரு கண் கலங்கியிருப்பார். கோவப்படுறதும் கிடையாது, ஃபன்னும் அவர்கிட்ட மிஸ் ஆனது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டவொடனே ரொம்ப உடஞ்சிருப்பார். எல்லாருமே பக்கத்தில் விஜய் பார்வதின்னு அவங்களை வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப இது பண்ணுவார். அப்போ பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார், முக்கியமாக நோட் பண்ணணும், பரவாயில்ல விடுங்க, அவர் அழட்டும், உடையட்டும், உடஞ்சாதான் திரும்ப அது வந்து கட்டுமானம் ஆகும். உடையிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து ரீபில்ட் ஆகும், உடஞ்சா தானே திரும்ப வரணும் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் எதிர்பார்க்குறாரு இந்த பிக் பாஸ் சீசனில் ஃபன்னே போச்சு. இந்த ஃபன் யார்கிட்ட இருக்குது, விஜய் பார்வதிக்கிட்ட இருக்கா, இல்லை வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட, பிரஜன் கிட்ட இருக்கா, இல்லை சபரி கிட்ட இருக்கா, இல்லை யார்கிட்ட இருக்குது? ஒன்லி இப்போதைக்கு திவாகர் கிட்டலாம் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு காமெடி. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அவரை வந்து அவரோட உலகத்தில் ஒரு உலகத்தில் வந்துட்டு அவர் வந்து நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அந்த காமெடி வேறு அது வந்து விட்டுருங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா டைமிங் சென்ஸ் எல்லாமே நம்ம கானாவினத்துக்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் வந்து கேட்குறார் இந்த விஷயங்களை.
நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் மைண்டுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா, விஜய் சேதுபதி சொன்னதுலேருந்து கவுண்டமணி செந்தில்ன்ற கான்செப்ட் வந்துட்டு பயங்கரமாக வெளியே போயிடுச்சு. அதை தான் பிரியங்காவும் சொல்லியிருப்பாங்க, வெளியில் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு. சாண்ட்ராவும் அதை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, வெளியில் அதை மக்கள் ரசிக்கிறாங்க. நீங்கள் ஓவராக வந்து அவரை கலாய்ச்சி, ஏன்னா ஒரு டைமில் வந்துட்டு அவர் வந்து அதே இது இன்னொரு விஷயம் ரெட் கார்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அது ஃபிசிக்கலாக வந்து வயலண்ட்டாக வந்து தாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் அப்படி தான். திவாகர் பார்த்தீங்கன்னா, திவாகர் முதல் பிக் பாஸ் சீசன் 9ல் சேர்த்ததே வந்துட்டு முதல் தப்பு. ஏன்னா எல்லாருமே மெச்சூரிட்டியானவரா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறோம்னா அக்செப்ட் பண்ண மாட்டார். மற்றவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாமல் நடிக்கவும் செய்வாங்க, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அவருக்கு அதுவும் தெரியாது. இப்பயும் பாருங்கள், ஜெயிலில் போகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களே கொந்தளிச்சிடாதீங்கன்றாரு. வீட்டில் அவனுக்கு வேறு வேலை இல்லை, முக்கியமான போராட்டத்துக்கு ஒரு சில பேர் கொந்தளிக்க மாட்டாங்க. இவர் ஒரு ஆள், இவர் வந்து வெளியே போகிறதுக்கு ஜெயிலில் போகிறதுக்கு நம்ம வந்து கொந்தளிக்கிறது தான் இவருக்கு வேலை. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து கலாய்க்க அவர் வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, அவர் அடிக்கப்பட்டார், அதனால் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாரு, அதனால் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு தவறான விஷயங்கள். கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இதுக்காக ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு திவாகரை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து சர்ப்ரைசிங்காக எவிக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் போயிட்டுருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மட்டும் தான் நடந்திருக்கா கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு எல்லா டைம்லேயும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. யாராவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கான ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுப்பாங்க. கமலஹாசன் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தௌலத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அது அவ்வளோ பெரிய கட்ட வார்த்தையாக வந்துட்டு கமலஹாசன் சொல்லி எப்படி நீ தௌலத்து சொல்லலாம் சொல்லிட்டு எல்லோ கார்டு கொடுத்துருப்பார். எல்லாருமே ஷாக்கு, என்னடா தௌலத்துன்ற அவ்வளோ பெரிய கட்ட வார்த்தையா அப்படின்னு பேசுகிறதுக்கு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வார்த்தையை. ஸோ கமலஹாசன் அவர்கள் அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி வந்துட்டு இந்த காஸ்ட்டு சம்மந்தமாக வந்து விஷயங்கள் பேசினா அவர் சுத்தமாக பிடிக்காது, அவர் ஆக்ஷன் எடுப்பார். ஆனால் விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதையுமே எடுக்க மாட்டார். முதலேருந்தே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை கண்டிச்சிருக்கணும், கமருதீன் அவர்கள் கண்டிச்சிருக்கணும், விஜய் பார்வதியை கண்டிச்சிருக்கணும். ஏன்னா விஜய் பார்வதியும் இவங்க 2 பேரும் பேசின டபுள் மீனிங் விஷயங்கள் பயங்கரமாக வந்துட்டு பூதாகரமாக அடிச்சது. ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் அடித்ததில் அதுக்கு முக்கிய மூல காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசின விஷயங்கள் தான் பயங்கர ஹைலைட்டாக போச்சு. அதேமாதிரி ஆதிரை மருத்துவ முத்தம், இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அரோராவும் துஷாரை வந்துட்டு கிஸ் பண்ண விஷயங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே குத்துக்கள் மாதிரி உட்காந்துருப்பார் துஷார். எல்லோரும் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் கரையை பார்த்துட்டு யார் இந்த கலர் வச்சுருக்கா, அரோரா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போச்சு. ஸோ அதையே வந்து அவங்க பண்ணல. அப்படின்போது இந்த விஷயத்துக்கு வந்துட்டு கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா இந்த கேமில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் கொடுக்கணும், பட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லோ கார்டு கண்டிப்பாக கொடுத்தா தான் இவரோட வாய் அடங்கும். இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா பெண்கள்கிட்ட எல்லை மீறி எக்கச்சக்கமாக பேசுகிறா இருந்த திவாகர், அது ரொம்ப ரொம்ப தவறு. இவர் என்ன தான் இன்னசென்ட்டாக இருந்தாலும் திவ்யா கிட்ட வந்து பேசுகிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? திவ்யா வந்துட்டு என்னது ஒன்றை ரசித்தது என்னை விட யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்றை அவ்வளோ ரசிச்சிருக்கன்றாரு. இதெல்லாம் வார்த்தையா? இதில் வேறு வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, திவ்யா ஏன் சார் கை கொடுத்தேன் சூப்பர்னு சொல்கிறதுக்கு அந்த கையை போட்டு இப்படியா சார் போட்டு நசுக்குவீங்க அப்படின்னா ஒரு ஆசையில் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ரொம்ப தவறு. இதை வந்துட்டு சொன்னால் வந்து அசிங்கமாயிடும்னு விஜய் சேதுபதி அவர்கள் நினச்சாலும் கொடுக்கணும். கொடுத்தா தான் இவருக்கு புத்தி வரும். இல்லாமல் இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இவரை வந்துட்டு அசிங்கப்படுத்தும் போது நிறைய மக்கள் வந்து கை தட்டினோன்னே அசிங்கப்படுத்தினாலும் நம்மளை மக்கள் ரசிக்கிறாங்க, அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ பண்ணுவோம், இந்த மாதிரி மைண்டில் இருக்கார். ஸோ இதை வந்துட்டு இப்போ நேற்று எஃப்ஜே சொன்னார் பார்த்தீங்களா, பெண்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு, எல்லாருமே ஒதுக்க வைங்கன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரா? இந்த மாதிரி பேச எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க சொன்னாங்க திவ்யா, எனக்கு பிடிக்கல, வாயிலே மிதி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாமே சொல்லணுன்றேன். இப்போ அரோரா கிட்ட அன்றைக்கி வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறாரு, தூக்கிட்டார். அரோரா ஜாலியாக சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன மைண்டில் வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு கண்டனத்துக்குரியது. குறைஞ்சது ஒரு 2 கார்டாவது எல்லோ கார்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்னும் ஒரு கார்டு எல்லோ கார்டு வாங்கினாலும் நீங்கள் காலின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தா தான் அவர் வாயிலேருந்து வர உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்றது என்னோடய கருத்து. பட் ரெட் கார்டு கொடுப்பாங்களான்றது 99.99% வாய்ப்பு கிடையாது. 1% என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுமா இல்லை வேண்டாமா? ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தப்பு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.